அடுத்தவங்கள அழிக்கணும்னு நெனச்சோம்னா, கடைசியில நம்ம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் ரசிகர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா, இப்போ சில தினங்களாகவே விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல லோகேஷ் கனகராஜ பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது வன்மத்த கக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது எதற்காக அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அவர் ஒர்க் பண்ணிட்டாரு. கூலி படம் வந்து அதிகமான வசூல் பெற்றிருக்கு. அதனால அத பொறுத்துக்கொள்ள முடியாம இவங்க வந்து இப்படி கதறிட்டு கிடந்தாங்க. கூலி படத்த எப்படியாவது தோல்வி படமா மாத்திரணும்னு படம் வெளியான நாள்ல இருந்தே படம் நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு பரப்புனதுல விஜய் ரசிகர்கள் தான் முக்கிய பங்கு வகிச்சாங்க. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலலாம் லோகேஷ் மேல எந்த வெறுப்பும் கிடையாது. தலைவர் மேல உள்ள வெறுப்ப, அந்த வன்மத்த தான் இவங்க லோகேஷ் மேல காட்டிட்டு இருக்காங்க. அதாவது கூலி படத்தோட தோல்வியால இதெல்லாம் நடந்ததாம். லோகேஷோட கைதி 2 படத்த தள்ளி வச்சுட்டாங்களாம். அமீர் கான் படம் கிடப்பில கிடக்குதாம். எஸ்ஆர் பிரபு வந்து இவருக்கு 50 கோடி சேலரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் நாகார்ஜுனா ஃபேன்ஸும் பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்களாம். உபேந்திரா ஃபேன்ஸும் டிசப்பாயிண்டட் ஆகிட்டாங்களாம். லோகேஷை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு லோகேஷ் கேரியரையே முடிச்சு விட்டீங்களே அப்படின்ட்டு விஜய் ஃபேன்ஸ் வந்து கதறிட்டு கிடந்தானுங்க. ஆக்சுவலாக இவனுங்க சொல்கிற விஷயங்கள் தான் லோகேஷோட கெரியரை முடிக்கும். ஆனால் அது வந்து இவனுங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. கைதி 2 போஸ்ட்பான் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னா? அமீர் கான் மூவி கிடப்பில் கிடக்குதுன்னு யார் சொன்னா? எஸ்ஆர் பிரபு இவருக்கு 50 கோடி சேலரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு இவனுங்களுக்கு யார் சொன்னா? எல்லாமே பொருளையை கிளப்பி வச்சுருக்கானுங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதத்தில் தான் சமீபத்தில் அமீர் கானே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இவனுங்க ஒரு புரளியை கிளப்புனானுங்கள்ல, அமீர் கான் வந்து கூலி படத்தில் நடித்தது தப்புன்னு சொல்லிட்டாரு, இனிமேல் அந்த மாதிரி கதையில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கு அமீர் கான் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்படி புரளியை கிளப்புறது வந்து சுத்த அறிவு கட்டத்தனமாக இருக்குது. இது வந்து வேலை வெட்டி இல்லாதவனுக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருப்பானுங்க. தலைவர் கூட நடித்தது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. கூலி படம் மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு மீண்டும் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கும்போது அமீர் கான் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமீர் கான், லோகேஷ் அந்த படம் வந்து அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தானுங்க. அந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து நெக்ஸ்ட் இயர் தொடங்குது அப்படிங்கிறதையும் அமீர் கான் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. சும்மா வாய்க்கு வந்தது எதையாவது பேச வேண்டியது, அடுத்தவங்க மேலே வன்மத்தை கக்க வேண்டியது, இதை மட்டும்தான் முழு நேர வேலையாக வச்சுருக்கானுங்க இந்த விஜய் ஃபேன்ஸ். வேலைக்கு இலைக்கு போகிறானுங்களா இல்லை பள்ளிக்கூடமாவது ஒழுங்காக போகிறானுங்களா ஒன்றும் தெரியலை. தலைவரை எப்படியாவது நம்ம வந்து மட்டம் தட்டி பேசி நம்ம தான் நம்பர் 1ன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் முதற்கொண்டு அவங்க ரசிகர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. பட் ஒரிஜினலாக கிடைக்கிறதுக்கும் நம்ம செட்டப் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது.